ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி கிருஷ்ணகமலம் தான் ஒரு 7 கிருஷ்ணகமலம் இருக்குது. 7ஐயுமே பறிச்சிடலாம். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கே தேவையில்லை. தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஈவினிங் மேலே நல்லா மழை பெய்யுது. அதனால் செடிகள்லாம் நல்லா பசுமையாக இருக்குது. நான் உரமும் கொடுக்கல. இயற்கையாகவே மழை பெய்யறனால செடிகள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கனால நல்லா வெயில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுத்துக்கலாம். கிருஷ்ணகமலம் கொடி வகையை சார்ந்தது. நம்ம கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இதில் காய் பிடிச்சு பழம் வரும்னு சொன்னாங்க. அதனால் நான் 2-3 டைம் பூக்களை பறிக்காமே விட்டுருந்தேன். ஆனால் பூக்கள் எல்லாமே கொட்டிடுது. மொத்தம் இன்றைக்கி பறித்த பூக்கள் தான் இது 7 இருந்துச்சு. அடுத்து காய்கறிகளை அறுவடை பண்ணிடலாம். கொத்தவரங்காயில் இன்றைக்கி நமக்கு 2 செடியில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 செடியில் இப்போ தான் பூ எடுத்திருக்காங்க. விதைகள்லாம் கொஞ்சம் போடலாம். காய்கறிகள் செடிகளும் நடவு செய்யலான் இருக்கேன். மண்கலவை மட்டும் ரெடி பண்ணணும். 2 இதை மண்கலவை ரெடி பண்ணணும். காய்கறிகளுக்கு தனியாக, ரோஸ் செடிகளுக்கு தனியாக ரெடி பண்ணணும். நம்மள்ட்ட இப்போ கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், பீட்ரூட்லாம் இருக்குது. மறுபடியும் உனக்கு கொஞ்சம் காய்கறிகள்லாம் போட்டு விட்டோம்னா நம்ம வீட்டு தேவைகளுக்கு யூஸ் ஆகும். செடிகளே நம்ம மாற்றி வைக்கணும். ஒரு பேக்லேயே 2 செடி 3 செடி இருக்குது. அதனால் காய்களை அளவாக தான் கொடுத்துட்ருக்கு. அந்த செடிகளையும் ஒரு பேக்கில் ஒன்று வச்சா போதும். சிவப்பு வெண்டை இதுலேயுமே 3 செடி இருக்குது. இப்போ சிவப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு பேக்கில் 2 செடி 3 செடி இருக்குது. அதை செப்ரேட்டாக மாற்றி வச்சிட்டோம்னா நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. வாட்டர் கேனில் இருக்கிற செடி மட்டும்தான் ஒன்றே இருக்குது. அதனால தான் நிறையா பிரான்ச்சஸ் வந்திருக்கு செடியிலையும். மாற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வெண்டைக்காவும் அவரைக்காவும் இன்றைக்கி நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துருச்சு. மழை பெஞ்சனால பூக்கள்லாம் அதிகமாக கொட்டிருச்சு. இப்போ குறைஞ்ச அளவு தான் நம்மளுக்கு அவரைக்காய் கிடைக்குது. அவரைக்காவும் 2 செடி இருக்குது ஒரே தொட்டியில். மொத்தம் நான் அவரைக்காவையும் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காய்கறிகள் இன்றைக்கான அறுவடை இவ்வளோதான். அடுத்து பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம். ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிங்க்கு இதில் ஒன்றே இருக்குது. ஒன்றை மட்டும் பறிச்சுக்கலாம். ரெட் கலர் ரோஸு இப்போ பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தளைஞ்சு நிற்கிறாங்க. பலூன் ரோஸு அதுதான் அவ்வளோக்காக மழை இல்லாத காரணத்தினால பூவெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பலூன் ரோஸு ஃபஸ்ட்டு தாங்குது. இல்லைன்னா இந்நேரம் ஈவினிங் நம்ம வரதுக்குள்ளே கொட்டியிருக்கோம், இல்லைன்னா காஞ்சிருக்கும். காஷ்மீர் ரோஸு அதுலேயே 6-7 இருக்குது. 6-7ஐயும் பறிச்சுக்கலாம். நம்ம கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் அது நான் ஒரு நாள் தண்ணி ஊற்றாதனால அது பூராமே காஞ்சு போச்சு. ஏன்னா அன்றைக்கி நல்ல வெயிலாக இருந்துச்சு. தொடர்ந்து வெயில் அடிச்சுட்டே இருந்தனால செடிகள்லாம் காஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம ப்ரூனிங் செடியெல்லாம் பண்ணோம்னா கட்டிங்ஸ் எடுத்து வைக்கலாம். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வச்சா கண்டிப்பாக நல்லா வரும். ஃபேண்டா கலர் ரோஸு இது இப்போ தான் மொக்கு எடுத்திருக்கு. ஒயிட் ரோஸு இது அவலாஞ்சி ரோஸுன்னு சொல்கிறாங்க. இது நேம் அதான். மொக்கு இருக்குது. ஆனால் பூக்கெல்லாம் பெருசாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. செடி நல்லா தளைஞ்சிருக்கு. பேபி பிங்க்கு, நாட்டு ரோஜா இதுலேயே 2 இருக்குது. 2ஐயும் பறிச்சுக்கலாம். மண்கலவை ரெடி பண்ணுற வீடியோ கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு மண்கலவை ரெடி பண்ணுறப்ப அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா காய்கறிகளுக்கும் நம்ம தனியாக தான் இது பண்ண போகிறோம். ரோஸ் செடிக்கு மட்டுங்கிறப்ப மட்டும் நீங்கள் செம்மண் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். செம்மண்ணும் மண்புழு உரம் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணிக்கலாம். காய்கறிகளுக்கு மட்டும் வேப்ப முன்னாக்கு, தேங்காய் நார் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் ரெடி பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ கரெக்டாக நம்ம மண்கலவை ரெடி பண்ணி உடனே செடி வைக்கக்கூடாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அந்த மண்ணை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் மண்புழுக்கள் உருவாகும். 10 நாள் சென்றதுக்கப்புறம் நீங்கள் செடியை வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம உடனே வச்சோம்னா செடிகளில் அவ்வளோக்காக மண்புழுக்கள் உருவாகாது. ரீசைக்கிள் பண்ணுறப்பே கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நாள் வைங்க. மண்ணை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் செடி வைக்க ஆரம்பிங்க. விதைகள்லாம் ஆன்லைனில் தான் போடணும். கொடி வகைகள் போட முடியாது. நம்ம கொடி வகைகள் போடுற மாதிரி நம்ம இடம் எதுவும் ரெடி பண்ணலை. அதனால் செடி வகைகளே போட்டுக்கலாம். செடி பீன்ஸு, செடி காராமணியெல்லாம் போட்டுக்கலாம். முள்ளங்கி இதெல்லாம் போடலான்ட்டு இருக்கேன். பிளாக் ரோஸு இது 4 நாள் ஆச்சு இந்த பூ பறித்து. அதனால் கலரே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு.
நம்ம எத்தனை நாள் பூ பறிக்காமல் பிளாக் ரோஸ் விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகும். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டேவே பறித்தோம்னா ரெட் கலரில் இருக்கும். பிளாக் ரோஸ் செடியில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்குமே தாங்குறாங்க. பேபி பிங்க்கு இது கொஞ்சம் மொட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இதை பறிச்சுக்கலாம். ஃபேண்டா கலர் ரோஸு இது நல்ல முள் நிறையாவே இருக்குது. நான் பூ பறிக்கிறப்பே முள் 2 டைம் கையில் குத்திடுச்சு. காம்பு எல்லாமே ஃபுல்லாகவே முள் தான் இந்த செடியில். இதுலேயே 5 பூ இருந்துச்சு, 5ஐயும் பறிச்சுக்கலாம். சுற்றி நல்லா டார்க் கலரில் இருக்குது, மறுபடியும் அப்புறம் லைட் கலரில் இருக்குது. பார்க்கறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரோஸு. அரளி வந்து என் பொண்ணெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நம்ம வேறு பூக்களில் பறிச்சிடலாம். 7 டே ரோஸு, 7 டே ரோஸ் கூட தான் ஒயிட் ரோஸும் இருக்குது, அதனால் சேர்த்து எல்லாத்தையுமே பறிச்சிடலாம். 7 டே ரோஸில் கொஞ்சம் தண்ணி மட்டும் உறிஞ்சி இருக்குது, மழை நல்லா அடித்து பெய்யவும் செடிக்குள்ளே இருக்கிற பூக்கள்லாம் தண்ணி கொஞ்சம் உறிஞ்சி வச்சுருக்கு. பூவே கொஞ்சம் ஒரு மாதிரி வாடின மாதிரி இல்லாமல் நொதன்னு இருக்குது. உங்களுக்கு பின்னாடி தெரியும், அடுத்த மழை ரெடி ஆயிருச்சு. ஒயிட் ரோஸையும் பறிச்சுக்கலாம். ஒயிட் ரோஸும் நல்லா முள் இல்லாத செடி தான் இது. அதையும் செப்ரேட்டாக நம்ம வச்சோம்னா நிறையா நல்லா படர்ந்து நம்மளுக்கு வரும். 7 டே ரோஸ் செடி கீழே இருக்கனால அவ்வளோக்காக அதிலே வெயில் பட மாட்டேங்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி உறிஞ்சிருக்கு செடி பூக்களில். பட்டன் ரோஸ் வெரைட்டி லைட் டார்க் பிங்க்கு, நல்ல வெயில் காலத்தில் லைட் பிங்க்காக மாறிடுது. இதுவும் சேஞ்சிங் ரோஸ்னே வச்சுக்கலாம். இவங்க தான் உண்மையான சேஞ்சிங் ரோஸு. போன தடவை நம்ம அறுவடை பண்ணுறப்ப லைட் கலரில் இருந்தாங்க, இந்த தடவை டார்க் கலரில் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதே தெரியல, அவங்களோட ஓன் கலரே வரமாட்டேங்குது. ஒன்றும் லைட்டாக போயிடுது, இல்லை டார்க்காக போயிடுது. அரளி என் பொண்ணு பறிச்சுட்டு வந்துட்டாங்க, அதே நம்ம மரத்தில் போட்டுடலாம் எல்லாத்தையும். அடுக்குமல்லி, ரோஜா மல்லி, 10 அடுக்குமல்லின்னு சொல்லுவாங்க. இதிலே இப்போ தான் பூ பறிக்கிறேன், இல்லைன்னா மொக்காவே இருக்கும், இல்லைன்னா ஈவினிங் வர்றதுக்குள்ளே பூ வாடிடும். இதுலேயே 4-5 பூ இருக்கும், அது எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது இது ரோஜா மல்லி. மருதாணி நல்லா பொதுன்னு இருக்காங்க. நம்ம ப்ரூனிங் பண்ண செடி, அதுலேயே ஒரு பூ இருக்குது, பறிச்சுக்கலாம். லைட் பிங்க் ரோஸ்லேயும் ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். செடியிலையும் நிறைய பக்க கிளைகள்லாம் வந்திருக்கு. இது நான் நர்சரியில் அவங்க வேண்டான்னு வச்சுருந்தாங்க, கம்மியான ரேட்டுக்கு தான் இந்த செடி நான் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ப்ரூனிங் பண்ணி உரம் கொடுத்து இது ரெடி பண்ணினேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்ட்டு. ஊட்டி ரோஸ்லேயே 2 மொட்டு இருக்குது. நல்லா இன்னும் மலரட்டும், கிட்டத்தட்ட இது ஒரு 4-5 நாள் ஆகும். 4-5 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த பூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எருவாச்சி, இதுவும் மல்லி வகையை சார்ந்தது தான். நம்மள்ட்ட அடுக்குமல்லி, ரோஜா மல்லி, பவளமல்லி, ஜாதி மல்லின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. நம்மளுக்கு அதில் எப்போயுமே பூ கொடுத்துட்ருக்குது எருவாச்சியும் பவளமல்லியும் தான். பவளமல்லி ஃபுல்லாக நான் ப்ரூனிங் பண்ணிவிட்டேன், அதனால் இன்னும் நம்மளுக்கு பூ வரலை. செடியெல்லாம் ஆனால் தளைஞ்சி இருக்குது. எப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளில் நம்மளுக்கு அதுலேயும் பூ கொடுக்க ஆரம்பிச்சிரும். பவளமல்லி நம்மளுக்கு எப்போயுமே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் பூ கொடுக்க ஆரம்பிக்கும். பூ மணமாகவும் இருக்கும், காலையில் நம்ம வரதுக்குள்ளே கொட்டிடும், அதனால் வெள்ளனா வந்து எடுக்கணும் பவளமல்லி மட்டும். எருவாச்சி ஃபுல்லாக நான் பறிச்சுட்டேன், அதுவும் மலர்ந்ததாக தான் பறிக்கிறேன், மொட்டு இருக்கட்டும், நாளைக்கு பறிச்சுக்கலாம். ஏன்னா முல்லைப்பூவும் இதுவும் பறித்தாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 முழம் பக்கம் வருது. போதும் நம்மளுக்கு இன்றைக்கி. முல்லைப்பூவும் நிறையா பூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தடவை. இது சீசன், முல்லைப்பூ சீசன், மல்லிகைப்பூ சீசன். எங்கள் பாப்பா பறித்து கையில் வச்சுருக்கா பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது கொடி ரோஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன், இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது, அடுத்த பக்க கிளைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் எப்படி நான் ரோஸ் பார்த்துடலாம் தான் நினைக்கிறேன், அதனால் அது கம்ப்ளீட்டாக வெட்டியும் விடலை, செடியை நான் தூக்கியும் போடலை. வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரோஸுன்னு அதை பார்த்துடலாம். ஆனால் பக்க கிளைகள் கிட்டத்தட்ட 20-25 கிளைகள் ஒரு தாவுக்கும் பக்கத்தால் புது தளிராக வந்திருக்கு. இன்றைக்கான அறுவடை விழா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.